திருமறை நேரம் Bible Hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Welcome to Satellite Bible Classes. வணக்கம். தேசிய வேதாகம கல்லூரி மாணவ கண்மணிகளே, தோழர்களே, பரிசுத்தவான்களே, பெரியவர்களே, என் உலகளாவிய தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்திலே நல்வாழ்த்துதலை கூறுகிறேன். இந்த நாட்களில் ரோமருக்கு எழுதிய நிருபத்தை நாம் படித்து வருகிறோம். இந்த புத்தகத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினார். ஏறக்குறைய இயேசு கிறிஸ்துக்கு பிறகு 63 அல்லது 64வது ஆண்டுகளில் இதை எழுதியிருக்க வேண்டும். இந்த புத்தகத்தை எழுதின அந்த அப்போஸ்தலர் ரோமாபுரிக்கு போனது கிடையாது. ஆனால் ரோமாபுரியில் உள்ள கிறிஸ்தவர்கள் அவருடைய விசுவாசம் உலகம் முழுவதும் பிரசித்தமாக இருந்ததாம். அதை கேள்விப்பட்டு ரோமாபுரியில் உள்ள கிறிஸ்தவர்களுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பாராட்டுதலாகவும் பரிந்துரையாகவும் பாசமாகவும் இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார். இந்த தகவலை எல்லாம் நாம் ஆரம்பத்திலேயே கவனித்தோம். ஞாபகம் இருக்கு இல்லையா? ரோமருக்கு எழுதிய நிருபம் 1வது அதிகாரம் 8வது வசனம் பாருங்கள். உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாயிருக்கிறபடியினாலே முதலாவது நான் உங்கள் எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்படியானால் பவுலடியார் இந்த கடிதம் எழுதுவதற்கு ஏற்கனவே ரோமாபுரியில் உள்ள சபையினுடைய விசுவாசம் உலகம் முழுவதும் பிரசித்தமாயிருந்தது என்ற ஒரு தகவல் நமக்கு தெரிகிறது. அடுத்தது, பவுலடியார் ரோமாபுரிக்கு போவதற்கு பல முறை முயற்சிகள் எடுத்துக்கொண்டுகிறார். காரணம், அவர் இருக்கிறது பாலஸ்தீனா தேசம், அந்தியோகியா, அதை சுற்றி இருக்கிற பகுதிகள். இத்தாலிக்கு செல்ல வேண்டுமானால் அது நெடுந்தூரம், அது அநேக நாட்கள் செல்ல வேண்டிய கப்பல் பயணம், அதற்கான பெரும் செலவு உண்டாகும். பல முயற்சிகளை அவர் எடுக்கும் போதெல்லாம் சிக்கல்களும் சிறை இருப்பும் அவருக்கு நேரிடுகிறது. He tried his best to go, but he is unable. பாருங்கள், ரோமருக்கு எழுதிய நிருபம் 1வது அதிகாரம் 12வது வசனத்தில் அந்த குறிப்பை நீங்கள் பார்க்கலாம். எவ்விதத்தினாலாவது நான் உங்களிடத்திலே வருகிறதற்கு தேவனுடைய சித்தத்தினாலே எனக்கு நல்ல பிரயாணம் சீக்கிரத்தில் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன், ஜெபிக்கிறேன் என்று சொல்கிறார். நல்ல பயணம் எனக்கு அமைய வேண்டும், நான் உங்களிடத்தில் வர விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மாணவ கண்மணிகளே, உங்கள் மனதில் ஒரு கேள்வி இப்பொழுது ஏற்படும். இவ்வளோ அற்புதமான புத்தகத்தை எல்லாம் எழுதின அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிக்கு போனாரா இல்லையா? நல்ல கேள்வி. இவ்வளோ நாள் இந்த பாடத்தை கேட்காத ஆள் இன்னைக்கு மட்டும் முழிச்சுக்கிட்டு என்ன ஆச்சு, அவர் போனாரா இல்லையா என்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே வரும். நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 27ஆம் அதிகாரம் 28ஆம் அதிகாரம் 2 அதிகாரங்கள், இந்த 2 அதிகாரங்களை நீங்கள் படிச்சீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி ரோமாபுரிக்கு போனார் என்ற இந்த தகவலை எல்லாம் நீங்கள் படிக்கலாம். காரணம் என்னன்னா, இப்போ பாருங்கள், நம்ம உள்ளூரில் ஒரு சின்ன நீதிமன்றம் இருக்கும், அப்புறம் பட்டணத்தில் உயர் நீதிமன்றம் இருக்கும், அதுக்கப்புறம் நாட்டினுடைய தலைமை இடத்துல உச்ச நீதிமன்றம் இருக்கும். அதை மாதிரி அந்த காலத்தில் வழக்குகளை உள்ளூரில் விசாரிப்பாங்க, அப்புறம் மாநில அளவில் அப்படி விசாரிப்பாங்க, அதுக்கப்புறம் தேச அளவில் விசாரிப்பாங்க. அப்போ பெரிய குற்றங்களை ரோமாபுரிக்கு போய் தான் விசாரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அப்போஸ்தலனாகிய பவுல் அகிரிப்பா ராஜா கிட்ட என்னுடைய வழக்கை ரோமாபுரியில் உள்ள ராயன் சொன்னால் பேரரசன் அர்த்தம், அவருக்கு முன்னால் நான் பேச விரும்புகிறேன், என் வழக்கை அவரிடத்தில் சொல்ல விரும்புகிறேன் என்று முறையிடுகிறார். கவனிச்சிங்களா? இப்போ உங்களுக்கு கிளிக் ஆகிருக்கும், இந்த சூழ்நிலை எப்படின்னு புரிந்திருக்கும். அதாவது அகிரிப்பா ராஜா கிட்ட இந்த விசாரணையை நான் ஏற்றுக்கல, நான் ரோமாபுரிக்கு போகிறேன் அப்படின்னார். இதிலேருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க?
பவுலடியார் ஒரு கைதியாக, விசாரணை கைதியாக, இலவசமாக கப்பலிலே இலவசமாக உணவு உண்டு அந்த பயணத்தை அவர் மேற்கொள்கிறார். Paul traveled to Rome as a prisoner. கவனிச்சிங்களா? கவனியுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 26ஆம் அதிகாரம் 32ஆவது வசனம். அகிரிப்பா பெஸ்துவை நோக்கி, இந்த மனுஷன் ராயனுக்கு அபயம் விடாதிருந்தானால் இவனை விடுதலை பண்ணலாம் என்றான். ஆனால் இவர் ராயனுக்கு அபயம் விட்டதுனால பெஸ்து அவனை விடுதலை பண்ணாமல், சரி உன் இஷ்டப்படியே நீ ரோமாபுரிக்கு சென்று அந்த பேரரசனுக்கு முன்னால் உன்னுடைய சாட்சி, உன்னுடைய தகவல், உன் மேலே சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகளை அங்கே போய் தீர்த்துக்கொள் என்று விட்டுவிட்டான். ஒன்றை நான் கவனிக்கிறேன். பவுலடியாருடைய ஜெபம் எப்படியாவது ஒரு பயணம் தனக்கு ஏற்பட வேண்டும், அவன் ரோமாபுரிக்கு செல்ல வேண்டும் என்பது அவனுடைய ஜெபமாக இருந்தது. இப்போ அந்த ஜெபத்துக்கான பதில் எப்படி கிடைச்சதுன்னு பார்த்தீங்களா? நம்ம வாழ்க்கையில் கூட நம்ம நினச்சிருப்போம், இங்கே வளருவோம், அங்கே வளருவோம், இங்கே படிப்போம், இந்த நாட்டில் வேலை செய்வோம், அந்த நாட்டில் வேலை செய்வோம், இப்படியெல்லாம் யோசிப்போம். ஆனால் தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாக தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆவது வசனத்தில் நம்ம படிக்கிறோம். அதனால தான் கர்த்தர் என்ன வச்சிருக்காரோ நமக்கு அது கண்டிப்பாக நடக்கும். 2 கொரிந்தியர் 11ஆவது அதிகாரம் 25ஆவது வசனம். இந்த வசனத்தில் ஒரு சிறு தகவலை நம்ம படிச்சுட்டு மறுபடியும் அப்போஸ்தலர் நடபடிகளுக்கு செல்லலாம். 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன், ஒரு தரம் கல் எறியுண்டேன். கவனியுங்கள், பேனால் அடிக்கோடிடுங்கள். 3 தரம் கப்பல் சேதத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். இந்த இடத்துல 3 முறை கப்பல் சேதத்தில் இருந்தேன். I was in the shipwreck 3 times என்று சொல்கிறார். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிக்கு சென்ற அந்த பயணம் மிகவும் ஆபத்தாக இருந்தது என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இப்பொழுது அப்போஸ்தலர் நடபடிகள் 27ஆவது அதிகாரம் 1 வசனம் பாருங்கள். நாங்கள் இத்தாலியா தேசத்துக்கு கப்பல் ஏறி போகும்படி தீர்மானிக்கப்பட்ட போது, இந்த இடத்துல இத்தாலி என்பது நாடு, அதனுடைய தலைநகரம் தான் ரோம். இதே ரோமும் இதே இத்தாலியும் இன்றைக்கும் அப்படியே தான் இருக்குது. அதனால தான் பைபிளில் சொல்லப்பட்ட அத்தனையும் சத்தியமானவைகளாக இருக்கிறது. ஆக இத்தாலி தேசத்துக்கு போகும்படி கப்பல் ஏறி அவர்கள் புறப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இப்போது அந்த கைதிகளை கொண்டு போகிறதா இருந்தால் காவலர்களும் கூட போகணும். ஆகவே ஒரு 100க்கு அதிபதி இந்த கைதிகளை எல்லாம் ஒன்றா வச்சு கையில் சங்கிலிகளை மாட்டி, கைதினா கைதி தானே, பிரிசனர்னா பிரிசனர் மாதிரி தான் இருக்கணும். கப்பலில் சொகுசாக இஷ்டத்துக்கு நடக்க முடியாது. அவர்கள் ஒரு அறையில் தான் அடைச்சி வைப்பாங்க. இவ்விதமாகத்தான் பவுலடியார் அந்த கப்பலில் ஏறி அவர் சென்றார். இங்கே இத்தாலி தேசத்துக்கு கப்பல், ஒரு கப்பலை நம்ம கவனித்தோம். அடுத்தது பாருங்கள், 27ஆம் அதிகாரம் 6வது வசனம். இத்தாலியாவுக்கு போகிற அலெக்சாந்திரியா கப்பலை கண்டு 100க்கு அதிபதி அங்கே கண்டு எங்களை அதில் ஏற்றினான். இப்போது அலெக்சாந்திரியா கப்பல் வழியாக, அந்த கப்பல் பேர் அலெக்சாந்திரியா, அது இத்தாலிக்கு போகுது. அதை கண்டுபிடிச்சாரு. அதில் இவங்களை மறுபடியும் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. The prisoners were transferred to another ship. ஒரு வண்டியிலிருந்து மற்ற வண்டிக்கு குற்றவாளிகளை, கைதிகளை மாற்றுவது போல அவர்களை மாற்றினார்கள். இப்பொழுது பவுலப்போஸ்தலர் பிரயாணமான கப்பல் மிக பயங்கரமான ஒரு புயலில் சிக்கிக்கொள்கிறது. இதை அப்போஸ்தலர் நடபடிகள் 27ஆம் அதிகாரம் 14வது வசனம். கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோக்லிதான் என்னும் கடுங்காற்று அதில் மோதிற்று, கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு
காற்றுக்கு எதிர்த்து போகக்கூடாதபடியினால் காற்றின் போகிலே கொண்டு போகப்பட்டோம். அப்படி கிளவதா எனப்பட்ட ஒரு சின்ன தீவின் ஒதுக்கிலே ஓடுகையில் வெகு வருத்தத்தோடு படவை வசப்படுத்தினோம். அதாவது அந்த கப்பல் ஒரு பெரிய புயலில் சிக்கிட்டு தான். யுரோக்லிதான் என்பது அந்த புயலினுடைய பெயர். கப்பல் தாறுமாறாக ஓடுது. 19ஆம் வசனம், 3ஆம் நாளில் கப்பலில் தளவாடங்களை எங்கள் கைகளினால் எடுத்து எறிந்தோம். அந்த கப்பலை காப்பாற்றுறதா இருந்தால் கப்பலில் இருக்கிற வெயிட்டை குறைக்கணும்னு சொல்லி தளவாடங்களை எல்லாம் தூக்கி கடலில் போட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஆபத்து வந்தது. அது மாத்திரமல்ல, 20ஆவது வசனம், அநேக நாளாய் சூரியனாவது சந்திரனாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டிருந்தபடினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுவதும் அற்று போயிற்று. அந்த கப்பல் பயணம் அவ்வளோ ஆபத்தாக இருந்தது. அது மாத்திரம் இல்லை, சாப்பிட்டு 14 நாள் ஆச்சாம். அந்த அளவுக்கு கஷ்டம். அவ்வளோ புயல். கப்பல் அலை மோதுகிறது, எந்த நேரத்திலையும் கவுந்துரும், முழுகிடும். அந்த நிலைமை பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 27:27. 14ஆம் ராத்திரியான போது நாங்கள் ஆதிரிய கடலிலே அலைப்பட்டு ஓடுகையில் நடுஜாமத்தில் கப்பல் ஆட்களுக்கு ஒரு கரை கிட்டி வருகிறதை போல தோன்றிற்று. 14 நாள் அவங்க எதுவும் சாப்பிடவே இல்லை. அவர்கள் பசி உள்ளவர்களாக இருந்தாங்க. ஆனாலும் கப்பலில் இருந்த மக்களை பார்த்து பவுலடியார் ஒரு தீர்க்கதரிசியாக அவர்களுக்கு பதில் சொல்கிறார். கப்பல் உள்ள எல்லா மக்களுக்கும் ஒரு ஆதரவான செய்தியை சொல்கிறார். என்ன சொல்கிறார் பாருங்க. 27ஆம் அதிகாரம் 22ஆவது வசனம், ஆகிலும் திடமனதாக இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்கிறேன். கப்பல் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்திலே வந்து, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடன் யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பாராட்டினார் என்றான். சகோதரர்களே, இந்த நீதிமானாகிய இந்த அப்போஸ்தலர் அந்த கப்பல் பயணத்தில் இருந்ததுனால அந்த கப்பலில் இருந்த அத்தனை பேருடைய உயிரையும் இவன் நிமித்தமாக கடவுள் காப்பாற்றினாராம். அதற்கு ஒரு காரணம், ரோமாபுரியில் உள்ள பேரரசனுக்கு இயேசுவை பற்றிய மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதல் தகவல், அந்த சுவிசேஷத்தை சொல்ல வேண்டிய ஒரு கடமை பவுலுக்கு இருந்ததனாலே தேவன் இந்த முன் ஏற்பாடுகளை செய்திருக்கிறார். 14 நாட்கள் இரவா பகலா என்று தெரியாது, சாப்பிடவில்லை. இப்பேற்பட்ட ஒரு சூழலில் தான் அவங்க போனாங்க. இது அப்போஸ்தலர் நடபடிகள் 27ஆம் அதிகாரம் 37ஆவது வசனம். கப்பலில் 276 பேர் இருந்தோம். இந்த வசனத்தில் டோட்டலாக அந்த ஷிப்பில் இருந்தவங்க 276. அதில் பவுலை நம்ம நீக்கிட்டோம்னா 275 பேர் இருக்கான். இந்த 275 பேரை பவுல் ஒருவருக்காக தேவன் காப்பாற்றினார். இதிலிருந்து நாம் ஒரு கருத்து கண்டுபிடிக்கலாம், தெரிந்து கொள்ளலாம். ஒரே ஒரு மனிதன் உன் வீட்டில் உண்மையாக இருந்தா, விசுவாசியாக இருந்தா, உன்னுடைய வீடு எல்லாம் ரட்சிக்கப்படும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆகவே ஒரு நோவா நிமித்தம் அவனுடைய குடும்பத்தைச் சேர்ந்த 7 பேர் அந்த பேழையிலே ரட்சிக்கப்பட்டார்கள் என்று ஆதியாகமத்திலே நாம் படிக்கிறோம். அதனால் என் அன்பு சகோதரர்களே, நீங்களும் உங்கள் குடும்பமும் கர்த்தரிடத்தில் விசுவாசிகளாக இருந்தால் உங்கள் வீட்டார் அனைவரும் காப்பாற்றப்படுவீர்கள், ரட்சிக்கப்படுவீர்கள் என்று நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இவ்விதமாக அந்த கப்பல் துண்டு துண்டாக உடைகிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 27ஆவது அதிகாரம் 40ஆவது வசனம், நங்கூரங்களை அறுத்து கடலிலே விட்டுவிட்டு சுக்கான்களுடைய கட்டுகளை தளரவிட்டு
பெரும் பாயை காற்று முகமாய் விரித்து கரைக்கு நேராய் ஓடி இருபுறமும் கடல் மோதிய ஒரு இடத்திலே கப்பலை தட்ட வைத்தார்கள். முன்னணையும் ஊன்றி அசையாமல் இருந்தது, பின்னணையும் அலைகளுடைய பலத்தினால் உடைந்து போயிற்று. அப்பொழுது காவல் பண்ணப்பட்டவர்களில் ஒருவனும் நீந்தி ஓடி போகாதபடிக்கு அவர்களை கொன்று போட வேண்டும் என்று போர் சேவகர் யோசனையாயிருந்தார்கள். 44வது வசனம். மற்றவர்களில் சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகள் மேலும் போய் கரையேறவும் கட்டளையிட்டான். இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். ஆக அப்போஸ்தலனாகிய பவுல் சென்ற 2வது கப்பல் துண்டு துண்டாக உடையுது. பலகைகளை பிடித்து கொண்டு ஒரு கரையிலே அவர்கள் கரையேறுகிறார்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படி அந்த 276 பேரும் காப்பாற்றப்பட்டாங்க. இப்பொழுது அப்போஸ்தலர் நடபடிகள் 28ஆம் அதிகாரத்தில் அதனுடைய தொடர்ச்சி நம்ம படிக்கிறோம். இப்போ 3வது கப்பல், இந்த கப்பலில் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிக்கு போகிறார். பாருங்கள், 28வது அதிகாரம் 1 வசனம். நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பெயர் மெலித்தா என்று அறிந்தோம். இன்றைக்கும் இந்த தீவு இந்த மெலித்தா என்ற பெயரில், ஆங்கிலத்தில் மெலிட்டஸ், இந்த பெயரில் இன்றைக்கும் இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். அந்த தீவில் போய் இந்த கைதி அந்த கப்பலில் வந்தவங்க அத்தனை பேரும் ஒதுங்கி கொஞ்சம் ஆறுதல் அடைந்து உணவு கொண்டு அந்த தீவார் அவர்களை வெகவும் அன்பு பாராட்டுறாங்க. பவுலப்போஸ்தலருடைய கைகளில் ஒரு அற்புதம் அந்த தீவில் நடக்கிறது. காரணம் என்னன்னு சொன்னால், அந்த தீவில் இருந்த முதலாளி அவனுக்கு இரத்த சீதபேதி இருந்தது. பவுலுடைய ஜெபத்தினாலே அவன் சுகமாக்கப்பட்டான். இதை அப்போஸ்தலர் நடபடிகள் 28ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களில் படிக்கலாம். தீவுக்கு முதலாளியாகிய புப்ளியு என்னும் பேர் கொண்டவனுடைய நிலங்கள் அந்த இடத்துக்கு சமீபமாக இருந்தது. அவன் எங்களை ஏற்றுக்கொண்டு 3 நாள் பட்சமாக விசாரித்தான். புப்ளியினுடைய தகப்பன் ஜுரத்தினாலும் இரத்த பேதியினாலும் வருத்தப்பட்டு கிடந்தான். பவுல் அவனிடத்திற்கு போய் ஜெபம் பண்ணி அவன் மேல் கை வைத்து அவனை குணமாக்கினான். ஒரு அற்புதம் நடந்தது. அந்த தீவார் அவர்களை அணைத்து கொண்டார்கள். இவ்விதமாக அவர்கள் 3 நாள் சென்ற பின்பு இன்னொரு கப்பல் ஏறி அவர்கள் ரோமாபுரிக்கு செல்கிறார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 28ஆம் அதிகாரம் 11வது வசனம். 3 மாதம் சென்ற பின்பு அந்த தீவிலே மழைக்காலத்திற்கு தங்கியிருந்த மிதுனும் என்னும் அடையாளமுடைய அலெக்சாந்திரிய பட்டணத்து கப்பலிலே நாங்கள் ஏறி புறப்பட்டு, அதாவது கப்பல் எல்லாம் ரோமாபுரிக்கு தான் போயிட்டே இருக்குது. அதில் மிதுனம் என்ற ஒரு கப்பல், அதுவும் ரோமாபுரிக்கு போகுது. இந்த இடத்துல மெலித்தா தீவில் 3 மாதம் அனைவரும் அங்கே தங்கியிருக்காங்க. அந்த புயல் காலம்லாம் முடியுது. அதுக்கப்புறம் இந்த புதிய கப்பல் வழியாக அவர்கள் ரோமாபுரிக்கு பயணப்படுகிறார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 28ஆம் அதிகாரம் 16வது வசனம். உங்கள் கையில் ஒரு பேனா இருக்குமானால் அடிக்கோடிடுங்கள். நாங்கள் ரோமாபுரியிலே சேர்ந்த பொழுது நூற்றுக்கு அதிபதி தன் காவலில் இருந்தவர்களை சேனாதிபதியிடத்திலே ஒப்பு கொடுத்தான். அப்பொழுது பவுல் தன்னை காத்திருக்கிற சேவகனுடனே தனித்து குடியிருக்கும்படி உத்தரவு பெற்றுக்கொண்டான். அதாவது இதுவரைக்கும் 3 கப்பல்களை பார்த்தோம். 3வது கப்பல் மிதுனம் என்ற கப்பல். அந்த கப்பல் வழியாக இத்தாலியா என்று சொல்லக்கூடிய ரோம நாட்டுக்கு அந்த கப்பல் போய் சேருது. கப்பல் போய் சேர்ந்த உடனே கைதிகளை அந்த நூற்றுக்கு அதிபதி உள்ளூரில் இருக்கிற சேனாதிபதியின் இடத்துல ஒப்பு கொடுக்குறார். எப்பவுமே கைதிகளை ஊருக்குள்ளே போக விட மாட்டாங்க. கோர்ட்டுக்கு கொண்டு போவாங்க, மறுபடியும் சிறைச்சாலைக்கு கொண்டு போயிடுவாங்க. அது மாதிரி என்ன செய்துட்டாங்க, இந்த கைதிகளெல்லாம் ரோம பேரரசனுக்கு முன்னால் நிற்க வேண்டியவர்களாக இருந்ததுனால அவர்களை சேனாதிபதியின் இடத்துல ஒப்பு கொடுத்தாங்களாம். ஆனாலும் கர்த்தர் பவுலோடு இருந்ததுனால அந்த சேனாதிபதி பவுலுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார், ரொம்ப உதவி செய்தார்.
அவன் மேலே கொஞ்சம் கண்ணியமாக இருந்தார். காரணம் என்னென்னா, பழைய நூற்றுக்கு அதிபதி கூட வந்தவங்கெல்லாம் சொல்லியிருப்பாங்க, இந்த ஆள் வித்தியாசமான ஆள், இவர் ஒரு ஜீவனுள்ள தேவனை சேவிக்கிறாரு, அவருடைய ஜெபத்தை கடவுள் கேட்கிறாரு, இவ்வளோ பேரை ஆண்டவர் உயிரோடு காப்பாற்றினார், நாங்கள் கண்ணார கண்டோம் சாக கடந்த ஒரு மனிதனை மெலித்தா தீவில் இவர் சுகமாக்கினார். இப்படி இந்த தகவல்லாம் அவருக்கு போனதுனால பவுலப்போஸ்தலருக்கு அந்த பேரரசனை சந்திக்கிற வரைக்கும் வாய்ப்பு கிடைச்சது. கொஞ்சம் காலம் கொடுக்கப்பட்டது. எவ்வளோ காலம் நீங்கள் கேட்கலாம். ஏறக்குறைய 2 வருஷம் அவன் ரோமாபுரியில் ஒரு தனி வீட்டில் கைதியாக இருக்கிறார். 2 வருஷத்துக்கு பிறகு தான் ரோம பேரரசனை அவன் சந்திக்க முடிந்தது. இந்த தகவலை அப்போஸ்தலர் நடபடிகள் 28ஆம் அதிகாரம் 30-31 வசனத்தில் நீங்கள் படிக்கலாம். பின்பு பவுல் தனக்காக வாடகைக்கு வாங்கியிருந்த வீட்டில் கவனிங்கள் 2 வருஷம் முழுவதும் தங்கி தன்னிடத்தில் வந்த யாவரையும் ஏற்றுக்கொண்டு கவனிங்கள் மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை உபதேசித்து கொண்டிருந்தான். கேள்வி, பவுலப்போஸ்தலர் ரோமாபுரிக்கு போனாரா இல்லையா? போனார். எப்படி போனார்? 3 வித்தியாசமான கப்பல்கள் வழியாக. 3 முறை கப்பல் சேதத்தில் இருந்தேன் என்று சொல்கிறார். எத்தனை பேரோடு போனார்? 276 பேரோடு போனார். மிகப்பெரிய பிரச்சனை, ஒரு முறை அவருடைய கப்பலை இரோக்லிதான் என்ற புயல் தாக்கிய போது கப்பல் பின்பாகம் உடைஞ்சது, கப்பல் பொளந்தது. எல்லாம் நீந்தி தான் பக்கத்தில் இருக்கிற ஒரு தீவுக்கு போனாங்க. அந்த கப்பல் ஓட்டை உடைச்சல் பலகையில் பிடித்து கொண்டு போனாங்க. அந்த தீவில் ஒரு அற்புதத்தை பவுலடியார் தேவ கிருபையில் செய்கிறார். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே படித்தோம். என் அன்பு சகோதரர்களே, பவுலடியார் ரோமாபுரிக்கு போகணுன்னு விரும்பினார். ரோமாபுரியில் உள்ள விசுவாசிகளை சந்திக்கணும்னு ஆசைப்பட்டார். அவர்களுக்கு வரங்களை கொடுக்க வேண்டும் என்று விரும்பினார். எல்லாமே நடந்தது. தேவன் அவரை கொண்டு போனார். ஆனால் அப்போஸ்தலர் நடபடிகள் 28ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 31, பவுல் தைரியமாக தன்னிடத்தில் வந்தவர்கள் எல்லாரையும் அழைத்து அவர்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து விவரித்து கொண்டிருந்தான் என்று தான் முடிகிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தில் அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்ற குறிப்பு நமக்கு கிடைக்கல. ஆனால் உலக வரலாற்றை புரட்டி படித்தால், உலகத்தில் உள்ள சில சரித்திர புத்தகங்களை படித்தால், பவுலப்போஸ்தலர் 2 ஆண்டுகளுக்கு பிறகு ரோம பேரரசன் ஒரு பொல்லாதவன், அவன் ஒரு பிசாசின் மகனாக இருந்தான். பவுலுடைய சாட்சியை கேட்டு அவனை விடுதலை செய்வதற்கு பதிலாக அவனை கொன்று போட்டான் என்ற தகவலை நம்ம படிக்கிறோம். ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகள் மரணத்தை துச்சமாக மதித்து சாவு எனக்கு ஆதாயம், பவுலடியார் அப்படித்தானே சொல்கிறார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஆகவே மரணத்தை வரவேற்கிறவர்களாக இந்த அப்போஸ்தலர்கள் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரோமருக்கு எழுதிய நிருபம் 16ஆம் அதிகாரம் 26-27 வசனங்கள். தாம் ஒருவரே ஞானம் உள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக, ஆமேன். இதுதான் ரோமருக்கு எழுதிய நிருபத்தினுடைய 16ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனங்கள். என் அன்பு சகோதரர்களே, அற்புதமான பவுலடியாருடைய வாழ்க்கை வரலாற்றை, அதனுடைய கடைசி பக்கத்தை இந்த நாளில் நம்ம கவனிச்சிருக்கிறோம். இன்னும் ஒரு பாடம் இருக்கிறது. நாளை அதை குறித்து கவனிப்போம், பிரார்த்தனை செய்வோம். மகா பரிசுத்த நிறைந்த எங்கள் அன்பான தகப்பனே, ஜீவனுக்கு ஈடாக ஜீவனை கொடுக்கிறவரே, பவுல் நிமித்தமாக 275 பேரை காப்பாற்றினவரே, இதோ உமது அடியானாகிய பவுலுக்கு நீர் காண்பித்த தயவுக்காகவும் அவன் பேரரசனுக்கு முன்பாக நின்று கர்த்தருடைய நாமத்தை குறித்து மகிமைப்படுத்தி கர்த்தராகிய இயேசு தேவனுடைய குமாரன் என்று உறுதிப்படுத்தினதற்காகவும் உம்மை துதிக்கிறேன் தகப்பனே. 1 நூற்றாண்டு காலத்தில் பெரும் விசுவாசிகளாக இருந்த ரோம சபைக்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இந்த நாளிலும் கூட உலகம் முழுவதும்
எங்கெல்லாம் கிறிஸ்தவம் மார்க்கமாக செயல்படுகிறதோ அவர்கள் மத்தியிலே உமது கருணையும் தயவும் அன்பும் பரிசுத்தாவினுடைய ஆறுதலும் பெருகும்படியாக ஜெபிக்கிறேன். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும். இந்த மன்றாட்டை ஆண்டவரும் கர்த்தரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன். பரிசுத்த நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான சகோதர சகோதரிகளை மீண்டும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாக உங்களிடத்தில் ஒரு வேண்டுகோள், ஒரு ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, நம்முடைய பைபிள் அவர் ப்ரோக்ராம் பலவிதமான சேனல்களில் வருது. அதோடு கூட ரொம்ப முக்கியமாக இப்பொழுது உங்களிடத்தில் பொதுவாகவே நம்ம திருமறை நேரம் நிகழ்ச்சியில் பணம் கொடுங்க, இதை நம்பர் பாருங்கள், அனுப்புங்க அப்படின்னு நம்ம கேட்டதே கிடையாது. ஆனால் மிகப்பெரிய ஒரு ரெக்வெஸ்ட்டை, மிகப்பெரிய ஒரு விண்ணப்பத்தை உங்கள் முன்னால் நான் இப்போ வைக்கலான் இருக்கேன். அது என்னென்னா, நம்முடைய பைபிள் அவர் டிவியினுடைய யூடியூப் சேனலை நீங்கள் பார்க்குறீங்க நிறைய பேர். ஒரே ஒரு விஷயம், அதை பிறருக்கு அறிமுகம் செய்யுங்கள். அடுத்தது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த லைக் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், அக்செப்ட் பண்ணுங்கள். ஏன்னா ட்ரூத் இல்லையா அது, அதை நாம் அக்செப்ட் தானே பண்ணணும் இல்லையா? அடுத்தது அந்த வியூஸ் எவ்வளவு பார்க்குறாங்களோ அவ்வளவு தூரத்துக்கு நாம் அந்த வசன விதைகளை இன்னொருவருக்கு நாம் கொண்டு சென்றதாக இருக்கும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் குஷ்ரோகிகள் எல்லாருமே சாகிற ஒரு தருவாயில் ஊரே இருக்குது, பட்டணமே இருக்குது. இவங்க அந்த கோட்டையினுடைய எல்லைக்கு வந்த உடனே பகைஞரெல்லாம் ஓடி போயிட்டு உணவுப் பொருள்லாம் கிடக்கிறத பார்த்த உடனே, ஆஹா, இந்த நற்செய்தியை நாம் சொல்லாமல் போனால் நமக்கு ஐயோ என்று சொல்லி அவங்க நல்ல செய்தியை கொண்டு போய் ஊரில் சொன்னாங்க. அதுபோல இந்த சுவிசேஷம், இந்த சத்தியம், இந்த கிறிஸ்தவ விழிப்புணர்வு ஒருவர் பேச அதை மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்கிற ஒரு வேலையை, ஒரு அந்திரியாவினுடைய வேலையை அவர் தானே பண்ணார். இயேசுவை கண்டேன், வந்து பாருங்க அப்படின்னார். அதை நீங்கள் செய்யும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த ட்ரூத்தை அக்செப்ட் பண்ணுங்கள். மற்றவர்கள் இதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு கருவியாக, உதவியாக இருங்க. நிச்சயம் இது நிமித்தமாக இந்த சுவிசேஷ ஊழியத்தினுடைய பலனில் உங்களுக்கு பங்குண்டு இல்லையா? God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6082. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?